யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம வாட்டர்மெலன் கொட்டை ஸ்டோர் டாக்டர் டி திவாகரன். அவனுக்கு மனசில் எவனோ ஒருத்தன் வந்து அவன் பெரிய குடிங்கின்னு நிரூபிச்சு வச்சுருக்காங்க. அவனை பற்றி ஒரு வீடியோ போட்டால் இதில் காசு கொடுத்து அந்த கமெண்டில் வந்து திட்ட வைக்கிறான். இவனெல்லாம் என்ன செய்யலாம்? அவன் பிஹேவியர்ஸில் தான் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசுகிறான்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்லே இதே மாதிரி பண்ணியிருக்கான். அந்த சேனல்காரங்க அது வெளியிடலை. சரி, எதுக்காண்டே அவர் ஃபேமஸாக நம்ம குறைப்போன்னு வெளியிடாமல் வச்சுருந்துருக்காங்க. பட் என்னென்னா, நம்ம இந்த சேனலில் நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அந்த வீடியோவை நம்ம போட போகிறோம். ஓகேவா? அப்போது இவனோட லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நாதாரி எல்லா இடத்துல போனாலும் இன்டர்வியூ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து என்னதை பற்றி பேசலான்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே வந்து ஒரு ஆள்கிட்ட இன்டர்வியூ எடுக்க போகிறோம்னா நம்ம என்னதை பற்றி பேசலாம், இந்த மாதிரி பேச போகிறோம், நாங்கள் இதை பற்றிலாம் கேட்க போகிறோம் அப்படின்னு கொஸ்டின் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இவன் என்னென்னா, எனக்கு கொஸ்டின் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்கிட்ட அப்படிங்கிறான். அதாவது என்ன கொஸ்டின் கேட்க போகிறீங்கிறத என்கிட்ட முன்னக்கூட்டியே சொல்லிடணும் அப்படிங்கிறான். அப்போது இவனுக்கு எதுக்கு இந்த ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்? அது நீயே உன் இதில் வந்து இதான் கொஸ்டின், இதான் ஆன்சர், நீயே பேசிட்டு போயிடலாமே உன் இதுலேயே இன்ஸ்டாலேயே. ஒரு இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லைன்னா அப்புறம் எதுக்காக நீ வந்து இன்டர்வியூ கொடுக்குற எல்லாருக்கும்? பிஹைண்ட் இதே தான் பிரச்சனை. அதுக்கு முன்னாடி இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த சேனல்காரங்க நேற்று ஓப்பனப் ஆகி பேசியிருக்காங்க. என்னென்னா, எங்கிட்டையும் இவர் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அதுவும் தலைவருக்கு லேடி ஆங்கர் தான் வேணுமா, ஜென்ஸ் ஆங்கர் யாரும் வேண்டாமா, லேடி ஆங்கர் இருந்தால் தான் பேசுவாராம். அந்த லேடி ஆங்கர் ஒன்றையெல்லாம் இன்டர்வியூ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்தளவுக்கு பேசியிருக்கு. ஆனால் இவனுக்கு லேடி ஆங்கர் தான் எனக்கு வேணும்